முருகன் அல்லது கார்த்திகேயன் என்பவர் இந்து கடவுளான சிவன் பார்வதி தம்பதிக்கு மகனாவார். முருகன் இந்திய துணைக்கண்டத்தில் பண்டைய காலம் தொட்டு வணங்கப்படும் ஒரு முக்கிய தெய்வமாக இருந்து வருகிறார். இவரை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களே. இதனால் இவர் தமிழ் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார். மேலும் பழனி மலையில் வசிக்கும் ஆண்டவராக போற்றப்படுகிறார். சங்க காலத்தில் குறிஞ்சி நிலப்பகுதியின் தெய்வமாக போற்றப்பட்டார். தமிழர்களின் குறிஞ்சி நிலத்தெய்வமான சேயோன் வழிபாட்டினை செய்வ சமயம் இணைத்துக் கொண்டதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். காமாரம் முருகன் வழிபாட்டினைக் குறிக்கும். சிவபெருமான் தனது நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார். அந்த நெருப்புகள் 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர். அன்னையான பார்வதி 6 குழந்தைகளையும் ஒருசேர அணைக்கும் பொழுது ஆறுமுகனாக முருகன் தோன்றினார் என்று இந்து சமய நூல்கள் கூறுகின்றன. தென்னிந்திய முறைப்படி இவர் கணங்களின் அதிபதியான கணபதிக்குத் தம்பியாக கருதப்படுகிறார் மற்றும் முருகனுக்கு தெய்வானை மற்றும் வள்ளி மனைவிகளாவர். முருகன் எப்போதும் இளமையுடன் இருக்கும் கடவுளாக மயில் சவாரி செய்யும் மற்றும் சில சமயங்களில் சேவல் கொடி கொண்டும் இருப்பார். அவர் தனது தாயார் பார்வதியால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் வேல் எனப்படும் ஈட்டி ஆயுதம் பயன்படுத்துகிறார். பெரும்பாலான சின்னங்கள் அவரை ஒரே ஒரு தலையுடன் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. சிலவற்றில் 6 தலைகள் உள்ளன. அவை அவரது பிறப்பைச் சுற்றியுள்ள புராணத்தை பிரதிபலிக்கின்றன. முருகு என்ற சொல்லிற்கு அழகு, இளமை என்று பொருள். ஆகவே முருகன் என்றால் அழகன் என்பது பொருளாகும். 1 மெல்லின, இடையின, வல்லின மெய்ய எழுத்துக்களுடன் எனும் உயிரெழுத்து ஒவ்வொன்றுடனும் சேர்ந்து முருகு, இமு, இரு, இக்கு, முருகு என்றானதால் இம்மூன்றும் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இவற்றைக் குறிக்கும். கார்த்திகேயன் என்றால் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன் என்று பொருள்படும். கந்தபுராணப்படி சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தெய்வீக தீப்பொறிகள் தோன்றின. அவை வாயு மற்றும் அக்னி உதவியுடன் கங்கையில் தனி ஆண் குழந்தைகளாக வளர்ந்தன. அவர்கள் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர். பின்னர் பார்வதி மூலம் ஒன்றாக இணைக்கப்பட்டனர். 2, 3, 4 இந்து இலக்கியங்களின்படி அவருக்கு 108 பேர்கள் இருந்தாலும் அவர் அதிகமான பேர்களால் அறியப்படுகிறார். 5 இவற்றில் மிகவும் பொதுவானவை முருகன் அழகானவர், குமரன் இளமையானவர், சுப்பிரமணியன் வெளிப்படையானவர், செந்தில் வெற்றி பெற்றவர், வேலன் வேல்வீரர், சுவாமிநாதன் கடவுள்களின் ஆட்சியாளர், சரவணபவன் சரவண பொய்கையில் பிறந்தவர், ஆறுமுகன் அல்லது சண்முகன் 6 முகங்கள் கொண்டவர், தண்டபாணி தண்டை வைத்திருப்பவர், சேயோன் குழந்தையாக காட்சி அளிப்பவர், அயிலவன் வேற்படை உடையவர், குகன் குகையில் எழுந்தருளியிருப்பவர், காங்கேயன் கங்கையால் தாங்கப்பட்டவர், கதிர்காமன் கதிரும் காமனும் சேர்த்தவர், மயில் வாகனன் மயிலை வாகனமாகக் கொண்டவர், சோமாசுகந்தன் சோமன் மகன், சேந்தன் சேர்த்து வைப்பவன், விசாகன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவன், சிவகுமரன் சிவபெருமாளின் திருமகன், வேலாயுதன் வேல் ஆயுதமாகக் கொண்டவன், ஆண்டியப்பன் ஆண்டியாக நின்றவர் மற்றும் கந்தன் தாமரை கந்தகத்திலிருந்து பிறந்தவர். 6, 7 கல்வெட்டு மற்றும் பழங்கால நாணயங்களில் அவரது பெயர்கள் குமாரன், பிரம்மன்யா அல்லது பிரம்மன்ய தேவா என்று குறிக்கப்படுகிறார். 8 சில பழங்கால நாணயங்களில் அவரது பெயர்கள் ஸ்கந்தா, குமார மற்றும் விசாகா என கிரேக் காய் எழுத்துக்களில் தோன்றுகிறது.